திருச்சிற்றம்பலம். திருவாக்கம் சேகர்வம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் கூப்புவார் தம்கை என்று விநாயகப் பெருமானை வணங்கி மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே என்று சரஸ்வதி தேவியை வணங்கி நான் பிறந்த மண்ணிலே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வேதநாயகி உடனுடைய சாந்தநாத சிறையை வணங்கி இன்றைய இந்த இனிய சிவராத்திரி பொழுதிலே இறை அருளால் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திற்கு இந்த தருணத்தை எனக்கு வழங்கிய ஆலயத்தின் சான்றோர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றியை கூறி இன்றைய தினம் மகளிர் விடியல் பயணம், சரியா? எல்லாருமே இங்கே மகளிரை தான் அமர்ந்திருக்கிறோம். இறைவனை பற்றி நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணமாக அமைந்திருக்கிறது. இந்த சிவராத்திரி வேளையிலே நாம் அனைவரும் இறைவன் என்றாலே சிவபெருமான் மட்டும்தான், வேறு யாருமே இறைவன் கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அம்பிகையே இறைவனுக்குள் அடக்கமானவள், அதனால் இறைவனுக்கு இணையானவள் இறைவி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் இறைவனுக்குள் அடங்கி ஒடுங்கி வெளிப்பட்டால் சக்தி, ஒடுங்கினால் சிவபெருமான். அதனால் இறைவன் பற்றிய இந்த சிவராத்திரி நன்னாளிலே அவரை பற்றிய சிறப்புகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மாத சிவராத்திரி, ஒரு சிவராத்திரியாக நம்ம மகா சிவராத்திரி அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்துக்கு நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த சிவராத்திரி ஏன் சிறப்பாக சொல்லப்படுகிறது? மாதந்தோறும் சிவராத்திரி வருகிறது. இருந்தாலும் இந்த சிவராத்திரியை, இந்த மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரியை நாம் ஏன் சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்றால், மாசி மாதம் தேய்பிரையில் வருகின்ற கிருஷ்ணபட்ச திரையோதசி இந்த நேரம் தான் இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கின்ற இந்த சிவராத்திரி. இது ஏன் சிறப்பு அப்படின்னா, அம்பிகை வணங்கிய இரவு, பிரம்மதேவனும் திருமாலும் வணங்கிய இரவு. இவங்கள காட்டி நமக்கு யார் கடவுளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்குது? இறைவனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மும்மூர்த்திகள் என்ற வகையில் பிரம்மதேவனும் திருமாலும் ருத்ரன் என்கிற போது சிவபெருமானுடைய அம்சம் இல்லையா? ஆனாலும் இவங்க இருவருமாக வணங்கிய இரவு, மேலும் அம்பிகை நமக்காக இறைவனிடம் வரம் வாங்கிய இரவு இந்த நேரம். அதனால தான் நாம் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். முதல்ல நிறைய விஷயங்கள் இதே நன்னாளில் நடந்திருக்கு. இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் முதன்மையாக நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை. நம்ம எல்லோருமே பஞ்சபூத தலங்களிலே நெருப்பிற்கு உள்ள தலமாக திரு அண்ணாமலையார், உண்ணாமலையுடனாய அண்ணாமலையார் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற திருவண்ணாமலையிலே நடந்த ஒரு நிகழ்வு இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. என்ன அப்படின்னா, நமக்கு சிவபெருமானை தவிர்த்து அவரை விட மேலான ஒரு கடவுள் கிடையாது. பிரபஞ்சத்தை கட்டி காக்கின்ற சிவனை தவிர மிகப்பெரியவன் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல, கடவுள் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்த்துருக்கோம். அதற்குரியவர் யார் அப்படின்னா சிவன் தான். சேர்ந்தறியா திருக்கரத்தான், யாரையுமே அவர் வணங்கினது கிடையாது. அவர் தான் எல்லாருமே வணங்குவோம். தேவர்களுடைய திருமுடி அவருடைய திருவடியில் படக்கூடிய அளவிலே, தேவர்கள் அனைவரும் வணங்கக்கூடிய அளவிலே அவர் உயர்ந்தவராக கருதப்படுகிறார். அடியவருக்கு அடியவன். நீங்கள் அவர்கிட்ட என்ன அப்படின்னா, சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் என்பது கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரர் ஏழை, ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. எல்லோருக்குமாக இறங்கி வரக்கூடியவர். அதனால தான் அவருக்கு அடியவர் என்ற திருப்பெயர் உண்டு. அப்படியே செருக்கில்லாமல் இறைவனுக்கு முன்னதாக செருக்குடன் நடந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா பிரம்மதேவனும் திருமாலும். என்ன அப்படின்னா, இறைவனுடைய திருமுடியையும் திருவடியையும் காண முடியாதபடியாக இறைவன் ஒரு திருக்காட்சியை தருகிறார். அதற்கு முன்னதாக என்ன நடக்கிறது அப்படின்னா, பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானை விட தாங்கள் தான் பெரியவர்கள் என்று தலைச்செருக்குடன் ஒரு போட்டி நடத்துகிறார்கள். இடையில் வருகின்ற இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய திருவடியும் திருமுடியும் யாரு கண்டுவிட்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று ஒப்புக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அதன்படி பார்க்குறப்போ பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு, அன்னப்பறவையாக உருவெடுத்து விண்ணிலே பறந்து இறைவனுடைய திருமுடியை காண செல்லுகிறார். பன்றி ரூபம் எடுத்து இறைவனுடைய திருவடியை காணுவதற்கு திருமால் செல்லுகிறார்.
இருவருமாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இயல்பை விட எது மாற்றி நடக்கிறதோ அதுதான் அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை விட மாற்றி என்ன வித்தியாசமாக நடக்குதோ அதுதான் சிறப்பு அப்படின்னு நாம் கருதுறது வழக்கம். அந்தபடி பார்க்குறப்போ நெருப்பை வந்து தீக்குச்சி பற்ற வச்சுன்னு வச்சுக்கோங்க. தீக்குச்சி மட்டும் கிடையாது, பெரிய விறகு நெருப்பாக இருந்தாலும் தீபம் ஏற்றுறோம். எந்த வகையாக தீபம் இருந்தாலும், அகல் விளக்காக இருக்கட்டும், குத்து விளக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தீபம் அப்படிங்கிற அந்த ஜோதியை ஏற்றுகிற போது எதிலிருந்து சுடர்விட்டு எரிந்தாலும் அது கீழ் நோக்கி போகாது, மேலே தான் எரியும். அதான் வந்து இந்த தீயினுடைய சிறப்பு. மேலே நோக்கி தான் எரிஞ்சுக்கிட்டே போகும். அப்படி மேல் நோக்கி எரிந்து செல்லுகின்ற தீயினை கீழ் நோக்கி செல்லும்படியாக தன்னுடைய திருவடியை காண முடியாதபடி இறைவனுடைய திருப்பாதம் வளர்ந்து கொண்டே போகிறது. அதன் காரணமாக திருமால்னால் அவருடைய திருவடியை காண முடியவில்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு, பறந்து அன்னப்பறை ரூபம் எடுத்து மேலே பறந்து போகிறார் அவருடைய திருமுடியை காணுவதற்கு. அதுவும் வளர்ந்து கொண்டே போகிறது. இதில் என்ன இடையில் நடக்குது அப்படின்னா, மேலிருந்து ஒரு தாளம்பு வந்து விண்ணிலிருந்து பறந்து கீழே வந்து கொண்டிருக்கிறது. அதை சந்திக்கிறார் பிரம்மதேவன். நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. நான் சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து வருகிறேன் அப்படின்னு தாளம்பு சொல்லுது. தாளம்பு வந்து பெண் உருவமுடையவன். அப்படி சொல்கிறச்ச இவர் என்ன சொல்கிறார் பிரம்மதேவன், என்னால் அவருடைய திருமுடியை காண முடியல, நான் மேலே பறந்து வந்தேன், உங்களுடைய திருமுடியின் மேல் தான் இந்த தாளம்பூவை பார்த்தேன், அதனால் உங்கள் திருமுடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தாளம்பு கிட்ட சொல்கிறாரு. தாளம்பும் சரின்னு ஒத்துக்குது. நான் வந்து நீங்கள் என்னை அவருடைய திருமுடியில் தான் பார்த்தீங்கன்னு நானும் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருவருமாக வந்து பொய் சாட்சி சொல்லிடுறாங்க. இந்த உலகத்தில் எந்த இடத்துல என்ன நடந்தாலும் ஒரு புள்ளி அளவு கூட மாற்றமில்லாமல் யாருக்கு தெரியும் அப்படின்னா சிவபெருமானுக்கு தெரியும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த வேடிக்கையாக அந்த டிவியில் என்ன பார்க்குறோம், பிக் பாஸ்ன்னு பார்க்குறோம் பாருங்கள், ஓட முடியாது ஒழிய முடியாதுன்னு. இந்த பிரபஞ்சத்திற்கே பிக் பாஸ் யாருன்னா சிவபெருமான் தான். யாரும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. அவருடைய கண்ணுக்கு தப்பி எதுவுமே நடக்காது. அதே போல் கணப்பொழுது கூட மாற்றம் இல்லாமல் கணக்கு போடுவார். நாம் வந்து உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு எத்தனையோ இழப்புகள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாமல் போகிறப்போ நமக்கு வந்து மனித அளவில் மனசு வந்து என்னடா அப்படி நடக்குதே, கடவுளா இதை கும்பிட்டமேன்னு வரும். ஆனால் அவருடைய கணக்கு மிகப்பெரிய கணக்கு. யாருமே அது மறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு கணக்கிடுவார். அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த பிரம்மதேவனும் அன்னப்பறவையும் சேர்ந்து பொய் சொல்லி உங்களுடைய திருமுடியில் தான் நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை அறிந்து கொண்ட இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரம்மதேவனுக்கு உலகில் எங்கேயுமே கோவில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்கு விடுகிறார். அதனால தான் நமக்கு பிரம்மதேவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே தனி கோவில் என்பது இருக்காது. அதிகபட்சம் என்று சொல்வதை விட இருக்காது என்றே சொல்லலாம். எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எங்கேயோ வந்து கேரளாவில் ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. சரியான இடம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சிவன் கோவில் உள்ளேயே இருக்கும். நீங்கள் திருப்பட்டூர் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தையெல்லாம் மாற்றக்கூடிய திருத்தலம் அப்படின்னு திருப்பட்டூர் திருச்சி அருகே இருக்கும். அங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பிரம்மதேவன் இருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு அடுத்த மாதிரி ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கண்டிகை அப்படின்னு இருக்கும். அங்கேயும் பிரம்மபுரீஸ்வரர்னு இறைவன் ஆட்சி செய்கிறாரு. அங்கே வந்து பெரிய அளவில் சிலாரூபம் இருக்கும் பிரம்மதேவனுக்கு. ஆனால் பிரம்மனுக்கு என்று தனியான கோவில் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பொய் சொன்னதுனால. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு இறைவன், இந்த தாளம்பு என்ன பண்ணுறாங்க, பொய் சொன்னதுனால தாளம்பு வந்து எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு சூட்ட மாட்டாங்க. தாளம்பு வந்து ஒதுக்கப்பட்டது. பொய் சொன்னதுனால இறைவன் ஒதுக்கி வச்சிருவார். ஆனாலும் கூட என்ன நமக்கு ஒரு படிப்பினை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, எப்படிப்பட்டவங்களையும் நான் முதலே சொன்னேன் பாருங்கள், பாரபட்சம் இல்லாமல் அருளக்கூடியவர்னு. தாளம்பு வந்து தெரியாமல் பிரம்மனோடு சேர்ந்துட்டு பொய் சொன்னது என்றாலும் கூட அதை மன்னித்து என்ன ஒரு விதிவிலக்கு கொடுக்குறார் அப்படின்னா, இந்த சிவராத்திரி அன்று மட்டும் தாளம்புவை ஏற்றுக்கொள்வார் சிவபெருமான். அது எங்கே அப்படின்னா திருவண்ணாமலையில். அப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒத்துக்கிறாரு, நான் வந்து திருப்பாதத்தை காண முடியலைன்னு பன்னிரூபத்தில் சென்ற திருமால் ஒத்துக்கொள்கிறார். இருவருக்குமாக சேர்ந்து இறைவன் ஜோதி பிழம்பாக காட்சி தருகிறார். ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்ததுனால தான் திருவண்ணாமலையில் நெருப்புத்தலமாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை என்று சொன்னால் அண்ணா என்றால் நெருங்க முடியாத என்று அர்த்தம். அதான் மலை மேல் இருக்கின்ற நெருங்க முடியாத அளவில் இருக்கின்ற ஈசன். அதனால தான் திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பஞ்சபூத தலங்களில் ஒன்று. அது நடந்த நிகழ்வு, அந்த நிகழ்வு நடந்த தினம் இன்று தான். அதனால தான் ஜோதி பிழம்பாக நின்ற இறைவன் திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் காட்சி கொடுத்து நம்மையும் அனைத்து
அருளாசி செய்கிறதன் காரணமாக தான் இன்றைய நாளை இந்த மாத சிவராத்திரியை கடந்து மகா சிவராத்திரி என்று இந்த வருடத்திற்கு ஒரு முறை நாம் வந்து கொண்டாடி மகிழ்கிறோம். அதை அடுத்து பார்த்திங்கன்னா பார்வதி உமையம்மை அவங்க என்ன பண்ணுறாங்க, விளையாட்டாக இறைவனுடைய 2 கண்களையும் மூடுகிறார்கள். விளையாட்டாக எல்லாமே ஒரு திருவிளையாட்டு தான். அப்படியெல்லாம் அவங்க விளையாடுவாங்களா நம்மளை மாதிரி அப்படிலாம் கேள்வி வந்து நமக்கு வர வேண்டியதில்லை. ஏன்னா திருவிளையாடல் செய்து தான் அவங்க திரும்ப இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த மாதிரி கண்ணை பொத்துற போது என்ன ஆகுதுன்னா அந்த பிரபஞ்சமே இருட்டிற்கு உள்ளாகிறது. இறைவன் கோபப்படுகிறார். உயிர்கள் அனைத்தும் இருட்டில் இருக்கிற போது நீ இப்படி கண்ணை மூடிட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீ வந்து பூலோகத்திற்கு சென்று தவம் இருந்து அதன் பிறகு என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் அம்மா வந்து உமையம்மை வந்து பூலோகத்தில் வந்து தவம் இருந்து அதன் பிறகு இறைவனை அடைகிறார். அப்படி கோவப்பட்டதுனால அம்பாள் சுவாமியும் ஒன்றா காட்சி தராமல் இருக்கிற போது இருவருமாக சேர்ந்து அம்மையப்பராக காட்சி தருவாங்க. இறைவன் தனது உடலிலே மாதொரு பாகன் என்று சொல்லக்கூடிய அளவில் இடதுபுறத்தில் அம்பாளுக்கு இடம் கொடுக்குறாரு. நமக்கு நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர் அந்த ரூபத்தில் காட்சி கொடுத்த திருநாளும் இன்றைக்கு தான். அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்ததுனால நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த சிவராத்திரியை சிறப்பாக வணங்கி வருகிறோம். திருவண்ணாமலைக்குரிய அர்த்தநாரீஸ்வரர் நம்ம வந்து கார்த்திகை தீபத்தப்பெல்லாம் போகும் பாருங்கள் திருவண்ணாமலைக்கு. அப்போ அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய காட்சி வந்து வெகுவாக காட்டப்படும், சிறப்பாக சொல்லப்படும். நம்ம தொலைக்காட்சியிலெல்லாம் பார்த்துருக்கோம். அர்த்தநாரீஸ்வரருடைய திருவருகை வந்து சிறப்பாக சொல்லப்படும். ஏன்னா அங்கே தான் அவங்க அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தர்றார். அதுபோல் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாராக இருக்கின்ற இறைவன் உண்ணாமலை அம்மையோடு இருந்த திருக்காட்சியும் அதுதான். ஜோதி பிழம்பாக நின்று அனைவருக்குமாக காட்சி தந்த தினமும் அதுதான். அப்படிப்பட்ட சிவனை நாம் வந்து எப்படி வணங்க வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் வணங்கலாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது நல்ல நியமத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது பாருங்கள். சிவபெருமானை வணங்குவதற்கு இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது, அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவருக்கும் அருளக்கூடியவர். ஜாதி மத பேதமின்றி தன்னால் இயன்றவரை என்ன செய்கிறார்களோ அவர் என்ன எதிர்பார்ப்பார்னா சரணாகதி. அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அது உண்மையும் கூட. அது மாதிரியான நிகழ்வுகள் பல நடந்திருக்கிறது. அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 63 சரிதம்னு சொல்லுவாங்க பாருங்கள். சேக்கிலார் புராணம், பெரிய புராணம் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள். 63 சரிதம். யார் அந்த 63 அப்படின்னு கேட்டால் நம்ம சிவன் கோவிலில் நம்ம பார்ப்போம். குட்டி குட்டி சிலையாக வச்சு திருச்சுற்று வரும்பொழுது இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த 63. நமக்கு என்ன உலக வாழ்வு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோவிலுக்கு போகும்பொழுது ஒருத்தரை பார்த்து வணங்கி கொள்ளக்கூடாது, வணக்கம் சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம அதை பின்பற்றணும்னு வைங்களேன், எவ்வளோ திமிரு பாரு, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டுருக்கு அப்படிம்பாங்க இல்லையா. பெரிய ஆள் ஆயிடுச்சு பாரு, நம்மளால கண்ணு தெரியுமா அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம கோவிலில் யாரையும் கையெடுத்து வணங்கக்கூடாது. அங்கே இறைவன் மட்டும்தான் முதன்மையானவர். அதே போல் காலணி அணியக்கூடாது, குடை பிடிக்கக்கூடாது, இது மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா. உணவு உண்ணக்கூடாது. இப்போ பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா அது வேறு, பட் உணவெல்லாம் உண்ண எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் வந்து வடக்கு உள்ளவங்க ரொம்ப பின்பற்றுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவிலே நம்மளைப் போல பிறந்து வளர்ந்து இறைவனை வணங்கி இடம் பொருள் ஏவல் என்பது இல்லாமல் உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களைத்தான் நம்மளைப் போல மனிதர்களாக பிறந்தவர் தான் 63. அப்படி அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இறைவனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்ததுனால தான் என்ன ஆகுதுன்னா இறைவனுக்கு இணையாக கோவிலுக்குள்ளே வச்சு வணங்குறாங்க அவங்கள இல்லையா. அடியவர்களை வணங்கினா தான் சிவபெருமான் நமக்கு இறங்குவார். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபெருமானை வணங்குவதை விட அவரை பின்பற்றுகிற அடியவர்களை நாம் வணங்கணும் அப்படின்னா அவர் வந்து அருள்பாலிப்பு விரைவிலே கொடுப்பார் அப்படிங்கிறது திண்ணம். அதனால் நம்ம அடியவருக்கு நம்ம இறங்கி போகணும் அப்படிங்கிறதான். அடியவரை வணங்காமல் போனதுனால தான் திருவாரூரிலே தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கும். யாகேஸ்வர் மண்டபத்து பக்கத்தில் தேவாசிரிய மண்டபம் இருக்கும். அதே போல் எங்கே இருக்குது, நம்ம திருவான்மியூரில் இருக்குது தேவாசிரிய மண்டபம். அந்த மண்டபத்திலே இறைவனுடைய செயல்களை பற்றி சிறப்புகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அடியார்கள். அந்த நேரம் 4வரில் ஒருவரான சுந்தரர் அந்த வழியாக போகிறாரு. அவர் வணக்கம் சொல்லாமல் போகிறாரு அப்படிங்கிறனால அங்கே இருந்த விரண்மிண்ட நாயனார் அப்படிங்கிறவர் வந்து யார் இவர், அடியவர்களால் நம்மளை பார்த்து வணங்காமல் போகிறாரு அப்படின்னு அங்கே உள்ளவர் சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு உகந்தவர் அவர், அதனால் போகிறார் அப்படின்னு. அந்த விரண்மிண்டர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, சுந்தரருங்கிறவர் தான் அங்கே போயிட்டு இருக்கிறாரு நம்மளை பார்க்காம. சிவபெருமானுக்கு உகந்தவர்னு சொல்கிறீங்க, அப்போ நாமெல்லாம் உகந்தவங்க இல்லையா, நம்மளை வணங்காமல் எப்படி போகிறாரு. அதனால் அவரை நான் தள்ளி வைக்கிறேன், அவரோட எதுவும் பேச மாட்டேன் புழங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நம்ம திரைப்படங்களாக சொல்லுவாங்க பாருங்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு, அது மாதிரி தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் வந்து சிவனுக்கு உகந்தவர் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ அவருக்கு ஈடாக செல்கின்ற அவரோட தோழராக இருக்கின்ற சிவபெருமானையும் புற
பிறகு என்று தள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவார். அவ்வளோ ஒரு துணிச்சலாக சொல்லக்கூடிய அளவில் இறைவனோடு உரிமை கொண்டாடக்கூடியவர். ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இல்லறத்தில் ஆண் பெண் இருவரும் சேர்ந்தமாக நடக்கின்ற இந்த இல்லறத்திலே அதிகப்படியான மன வலிமை மிக்கவர்கள் பெண்கள் இல்லையா? நம்ம வந்து உண்மையானவர்கள், வன்மையானவர்கள் அப்படின்லாம் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் வலிமை மிக்கவர்கள் பெண்கள். அவங்க எப்படி மனத்திடத்தோடு இருக்கிறாங்களோ அந்த திடம் வந்து ஆண்களுக்கு இருக்காது. உடல் பலம் தான் ஆண்களுக்கு. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகப்படியான சுமையை அவங்களோட சேர்ந்த கஷ்டங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து செல்வது பெண்கள் தான். ஒரு சில இடத்துல வேணால் மாற்றமாக இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் சரியாக இருந்தால் எப்படியாப்பட்ட குடும்பத்தையும் சரியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சமுதாயத்தில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, நம்ம யாரும் உறவுக்கிட்டே நட்புக்கிட்டே சொல்ல வேண்டியதில்லை. சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, போக ஒட்டி இது வேலையே இல்லை பாரு, என்ன சொல்லிட்டு போகுது பாரு, நல்லா தான் இருக்குது சொல்லுவோமா இல்லையா? நாம் உள்பட இடம் பொருள் எவ்வளோ பொறுத்து பேசுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு அறையில், என்னுடைய பேராசிரியர் அடிக்கடி அதான் சொல்லுவார், நல்ல ஒரு அறையில் இருந்து அமைதியாக இறைவனை நினைத்து வணங்கி வேண்டி கண்ணீர் விட்டு அழுகலாம். இறங்கி வருவார். இறங்கி வரக்கூடியவன் சிவபெருமான். எதுனாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அவர்கிட்ட சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால் அவர் நம்ம தூக்கியே நிறுத்துவார் அப்படிங்கிறது திண்ணம். அப்படிப்பட்ட சிவனை வந்து நாம் வந்து அவர் வந்து பிரபஞ்சம் முழுக்க நீக்கமர நிறைந்திருப்பவன் இல்லையா? ஏகன் அநேகம், எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கிறாரு. அதனால தான் நம்ம உயிர்களை பார்த்து, உயிர்கள் அப்படின்னா நம்ம வந்து மாடை பார்த்து வணங்குகிறோம், வேற ஒரு ஜீவன்களை பார்த்து வணங்குகிறோம் அப்படிங்கிறத விட மனிதருக்கு மனிதர் வணங்குவதற்கு காரணமே உன்னுள் சிவன் இருக்கிறார், என்னுள் சிவன் இருக்கிறார் அப்படிங்கிறது. நீயும் சிவன், நானும் சிவன், எல்லாம் சிவமயம் என்பதனால தான் இந்த வணக்கம் கூட நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஆனாலும் என்னென்னா, இறைவன் எங்கும் நிறைந்திருப்பவர். ஆனால் குறியீடுகளாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, சிவலிங்கம், ருத்ராட்சம், வில்வத்தலம், திருநீறு, திருவைந்தெழுத்து, இது ஐந்துமே வந்து சிவபெருமானுடைய குறியீடுகளாக கருதப்படுகிறது. அப்போது அதில் மட்டும்தான் அவருடைய சக்தி ஆற்றல் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி கிடையாது. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நாம் கண்ணுற்று பார்ப்பதற்கு ஏற்ப அவர் இறங்கி வந்து காட்சி கொடுத்த குறியீடுகள் தான் இதெல்லாம். அப்போது இந்த குறுகிய நேரத்திலே இறையொருளால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 5 குறியீடுகளுடைய சிறப்புகளை பார்க்குறோம். லிங்க திருமேனி அப்படின்னா நமக்கு தெரியும், கீழே உள்ள ஆவுடை பானம் என்று 2ஆக பார்க்குறோம். ஆனாலும் கீழ்ப்பகுதியில் இருப்பது பிரம்மதேவன், நடுப்பகுதியில் இருப்பது திருமால், மேல் பகுதி ருத்ரன் என்ற வகையில் தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட லிங்கம் வந்து என்னென்னா சுயம்பு லிங்கம் அப்படிம்போம். சில இடங்களில் தானாக தோன்றியிருக்கும். சில தேவர்கள் வணங்குவதற்காக உருவாக்கப்பட்டது தேவலிங்கம் என்றும், அசுரர்கள் வணங்குவதற்கு லிங்கம் இருக்குது. அதுபோல் மனிதர்கள் வணங்குவதற்கும் அவரவருக்கு ஏற்றபடி நம்ம அங்கங்கே செய்து வச்சுக்கிறோம். நிறைய இடம்லாம் பாருங்கள், நான் கூட பார்த்துருக்கேன். சில ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரைண்டர்லேருந்து தூக்கி போடுவாங்க பாருங்களேன், கல், ஆடுகல், அதை எடுத்து சிவரூபமாக வச்சு வணங்கியிருக்காங்க. சென்னையில் நான் பார்த்துருக்கேன். அதை எடுத்து பட்டை அடித்து அதுக்கு பூ போட்டு எல்லாம் பண்ணி அதுவே சிவனாக உருவாக வணங்குகிற இடங்களும் நான் பார்த்துருக்கேன். அதே போல் என்னென்னா, இறைவனுடைய சிலாரூபம் சிறியதாக இருப்பதனால் அங்கே வந்து ஆற்றல் கம்மி என்றோ, பெரிதாக இருக்கிறதால் அங்கே வந்து நிறைய சக்தி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்சு பெரியதாக இருக்கின்ற சிவலிங்கம் என்னென்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் இல்லையா? மிகப்பெரியதாக பிரம்மாண்டமாக உலக அளவில் பேசப்படக்கூடியது. அதே சமயம் ரொம்ப சின்னதாக நம்ம பார்க்கணுன்னா, சென்னை மாடம்பாக்கத்தில் இருக்கிற கோவிலில் ஒரு விரற்கடை அளவு தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதனால் அதனுடைய சக்தி மங்கி போவது கிடையாது. எங்கும் ஒரே போல தான் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவலிங்கத்தை அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நான் முதமே சொன்ன பாருங்க, பூலோகத்திற்கு சென்று தவம் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு. அப்படி வரும்பொழுது அம்பாள் என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பூஜை பண்ணி இறைவனை தழுவிய வண்ணமாக நம்ம காட்சி தருகின்ற இடம் தான் காஞ்சிபுரம். அவங்க வந்து பூஜை முடித்து இறைவனை நோக்கி வணங்குகிற போது அவங்கள்ட்ட ஒரு திருவிளையாடல் செய்வதற்காக கம்பா நதி என்று சொல்லக்கூடிய நதியை பிரவாகமாக ஓட விடுகிறார் இறைவன். அதனால் 5 அம்பாள் என்ன பண்ணுறாங்க, சிவலிங்கத்தை கட்டி அணைக்கிறாங்க. அப்படி அணைத்த பொழுது அவருடைய திருத்தனங்கள் 2ம் அந்த சிவலிங்கத்தில் வடுவாக அழிந்து விடுகிறது. அதே ரூபத்தை தான் நமக்கு வந்து காமாட்சி அம்மையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவலிங்கத்தை அணைத்தபடி தான் இருப்பாங்க. அதே போல் விநாயகர் வந்து சிவலிங்கத்துக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருன்னா, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பார்க்குறோம் இல்லையா படங்களில், அவர் கையில் பார்த்தீங்கன்னா லிங்க திருமேனி இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் வந்து கஜாமுகசுரன் என்ற ஒரு அசுரனை வதம் செய்தனால் அந்த பாவம் வந்து தீருவதற்காக அவர் பூஜை செய்தது தான் சிவலிங்கத்தை வைத்து. முருகனை பற்றி நம்ம
சொல்லணும்னா மிகச்சிறப்பாக இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வேல்மாறல் வேல் விருத்தம் அப்படின்னு முருகனுடைய அருள் வந்து எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது அதிகப்படியாக நமக்கு திருச்செந்தூர் முருகனை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன்னா சூரசம்காரம்லாம் அங்கே தான் நடந்தது. அந்த முருகப்பெருமானை என்ன பண்ணுறாருன்னா பஞ்சலிங்கம் அப்படிங்கிறத வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாரு. நம்ம கருவறையில் முருகப்பெருமானை பார்க்குறோம் இல்லையா திருச்செந்தூரில், அதுக்கு பின்னதாக போய் பார்த்தோன்னா இந்த பஞ்சலிங்கமும் இருக்கும். இறைவனுக்கே வந்து 5 முகங்கள் இருக்கிறோம். எப்படின்னா தத்புருஷம், சத்யோஜதம், வாமனம், ஈசானம், அகோரம் அப்படின்னு 5 முகங்கள் இருக்கிறது. அதை அடுத்து அதோ முகம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு முகம் இருக்கும் இறைவனுக்கு. அதுதான் அதனால தான் அவருக்கு இறைவன் இல்லையா, மேற்பட்டவர். அப்படிப்பட்டவருடைய 6 முகங்களிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி தான் முருகப்பெருமான். அதனால் இறைவன் என்றால் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அதிகபட்சமான வித்தியாசம் இருக்காது. அவருடைய அருள் அத்தனையும் ஒன்று சேர்த்து தான், சக்தி அனைத்தையும் ஒன்று சேர்த்து தான் சிவபெருமான் முருகப்பெருமானை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால் நம்ம வந்து முருகனை வணங்குகிற பொழுது சிவனுடைய அருள் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் என்பது திண்ணம். நம்ம வந்து பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இது முருகனை வணங்குறோமே, சிவபெருமானை வணங்குறோமே, இவருக்கு யார் வணங்கினாலும் அது ஒரே அருள் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் லிங்க திருமேனியுடைய சிறப்புகள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் கூட லிங்க திருமேனியை வணங்குகிற போது நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வில்வத்தலத்தை அர்ச்சிப்போம். ஏக வில்வம் சிவார்ப்பணம். ஒரே ஒரு வில்வத்தலம் இருந்து இன்றைய தினம் கூட ஒரே ஒரு வில்வத்தலத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா கூட அது வந்து பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட எதுவுமே இறைவனை பற்றி தெரியாமல் வில்வார்ச்சனை பண்ண ஒரு சின்ன கதை என்னென்னா, வேடன் ஒருவன் என்ன பண்ணுறான், வேட்டையாடி கொண்டு வருகிற பொழுது இரவு நேரம் ஆகிறது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு இந்த விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான். தூக்கம் வந்தால் கீழே விழுந்துருவோமேன்ட்டு அங்கே உள்ள இலைகள்லாம் பறித்து கீழே போட்டுகிட்டே இருக்கான். அப்படி போட்ட இலை என்னென்னா வில்வ இலை. அதன் கீழே ஒரு சுயம்புலிங்கம் இருக்கிறது. அவனுக்கு அது தெரியாமலே அதை அர்ச்சித்திருக்கிறான். மேலே போட போட அவனுக்கு எதன் மேல் அந்த இலைகள் விழுகிறது என்று கூட தெரியாது. சிவலிங்கத்தின் மீது விழுந்திருக்கிறது. விழுந்த பிறகு இறங்கி பார்க்கிறான், அங்கே சிவலிங்கம் காட்சி தருகிறது. வேடன் என்பதனால் அவனுக்கு முறைப்படியான எந்த விதமான அர்ச்சனையும் செய்ய தெரியாது. ஆனாலும் இறைவனை வணங்கிய வண்ணம் உட்கார்ந்துருக்கிறான். அந்த வழியாக ஒரு அரசன் செல்லுகிறான். தான் வருவதை பார்க்காமல் இந்த வேடன் அமர்ந்திருக்கிறானே என்று இறைவன் கிட்டத்தில் போய் ராஜா என்ன சொல்கிறாரு, நான் வந்ததை கூட பார்க்காம உனக்கு என்ன அப்படி பூஜை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வேடன் சொல்கிறாரு, ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஆனாலும் கூட நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், முறைப்படி எனக்கு செய்ய தெரியாது, நீங்கள் மன்னராச்சு எந்த மாதிரி செய்யணும்னு வேணால் சொல்லி கொடுத்துட்டு போங்கன்னு கேட்குறான். அப்புறம் அதனையாக சொல்கிறான், எதுவுமே மன்னன்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இறைவனுக்காக கேட்குறோன்ற நினைவில் அவன் கேட்குற போது அந்த மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, இவன் என்ன வேடன் தானே, இவனுக்கு என்ன முறைப்படி சொல்ல வேண்டி கிடக்கு, கடை கெட்டு போகிறான், ஏதோ சொல்லிட்டு போவோம் அப்படின்னு, நீ வச்சிருக்கிறீங்கள தோல் பை, மிருகங்களை அடித்து தோல் பை வச்சிருப்பில்ல, அந்த பையில் தண்ணி எடுத்துக்கோ, காட்டுப்பூவெல்லாம் அள்ளி போடு, அப்புறம் வந்து இறைவனுக்கு சாம்பல் எடுத்து பூசு, சுடுகாட்டில் இருக்க சாம்பல் எடுத்து பூசி விடு, உனக்கு இறைவன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே போல் இவனும் மன்னன் சொன்னது உண்மை என்று நினைத்து கொண்டு அதே போல் செய்கிறான். சுடுகாட்டில் இருக்க சாம்பலை தினந்தோறும் எடுத்துக்கொண்டு சிவலிங்கத்தின் மீது போட்டு விடுகிறான். அப்படி போடுகிற பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து இடுகாட்டில் சாம்பல் எடுப்பதற்கான வழி கிடைக்கவில்லை. யாரேனும் எரியூட்டினா தானே கிடைக்கும், அது கிடைக்காதெல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு வர்றான். அவனுடைய சண்டன் என்ற அந்த வேடனுடைய மனைவி சண்டி என்பவள், அவள் கேட்குறா, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு. இதுபோல் இன்றைய தினம் சிவபூஜைக்கு சாம்பல் கிடைக்கவில்லையே என்று சொன்னபோது அந்த பெண் என்ன பண்ணுறா தெரியுங்களா, ஒரு இல்லத்தரசி என்பவள், இன்றைக்கு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்லத்தரசி என்பவள் என்ன, இயந்து போக வேண்டும், குடும்பத்தில் எதுனாலும் நம்ம கலந்து பேசி ஏந்து போடுகிற போது சிறப்பு கிடைக்கும் அப்படி இல்லறம் அப்படின்னு. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் குடிசைக்குள்ளே போயிடுறேன், நீங்கள் என்னை தீ வச்சு விட்ருங்க, நான் நெருப்பில் எரிஞ்சிடும், என்னுடைய சாம்பல் எடுத்து இறைவனுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதுபோல் பண்ணணும். அதே போல் நடக்குது, செய்கிறாங்க. செஞ்சோடனே இறைவன் திருக்காட்சி கொடுத்துட்றாரு. அப்போது அந்த திருநீருடைய சிறப்பு என்னன்னு பாருங்களேன். திருநீருங்கிறது சாம்பல் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க, மும்மதத்திலும் சாம்பல் உண்டு இல்லையா, மும்மதத்திலும் இந்த திருநீர் என்பது உண்டு. எப்படி நம்ம பார்க்கணும், நம்ம அன்றாடம் திருநீர் அப்படின்னு பூசிக்கொள்கிறோம். கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த 40 நாள் தபசு காலம்னு இருந்து அந்த ஓலையிலேயே அந்த சிலுவையை செய்து அவங்க முறைப்படி வணங்கி அதை எரித்து அதை சாம்பலாக நெற்றியிலே பூசிக்கொள்வார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தர்காவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருநீர் அப்படின்னு சொல்லி சாம்பலை, திருநீர்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, சாம்பலை தான் கொடுப்பாங்க. நம்ம எங்கே சரியாக பார்க்கணும் அப்படின்னா, மவுண்ட் ரோட்டில் இருக்கிற, சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்க பாருங்க புகாரி ஹோட்டல்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு தர்கா இருக்கும், மிக பிரசித்தமான தர்கா. அங்கே போனால் சாம்பல் கொடுப்பாங்க.
சாம்பல் அப்படிங்கிறத இன்னும் கூட என்னென்னா கிராமப்புறங்களெல்லாம் இன்றைக்கும் வந்து விறகு அடுப்பு சில இடங்கள்ல இருக்கும். அந்த சாம்பலை தான் நம்ம வந்து திருநீர் அப்படின்னு சொல்லுவோம். சாம்பலாக எது போகுதோ அது திருநீர் தான். அது எந்த வகையில் அப்படின்னா இறப்பு வீடுகளில் இப்போல்லாம் அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வசதி வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே அடுக்ககம் இல்லையா, ஃப்ளாட்ஸில் இருக்கிறோம். அதனால என்ன பண்ணுவாங்க, அது வாய்ப்புகள்லாம் கம்மியாக இருக்கும். ஏன்னா திருநீரே கொண்டாந்து வச்சுருவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இன்றைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறப்பு வீடுகளில் இடுகாட்டுக்கு போயிட்டு திரும்புகிறவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அடுப்பு சாம்பலை எடுத்து தான் கொண்டாந்து வாசலில் வைப்பாங்க. அவங்க அதை பூசிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது அடுப்பு சாம்பல் அப்படின்னு தெரியாதுன்னா உணர மாட்டாங்க. அது திருநீர் அப்படிங்கிறது தான் வரும். திருநீர்னால வேறு என்ன சிறப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தன் பெரிய மன்னன், பாண்டிய மன்னன், மங்கையர்க்கரசியார் என்று சொல்லக்கூடிய அம்மையாருடைய கணவன். மங்கையர்க்கரசியார் நீங்கள் எங்கே பார்க்கலாம், இந்த 63 வரிசையில் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் 3 பேர் தான். அதில் காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டிலே இன்றைக்கும் அவருடைய அருளிப்பால் இருக்குது என்று சொல்லுவார்கள். திருவாலங்காட்டில் அந்த காரைக்கால் அம்மையாரும், இசைஞானியார் என்று சுந்தரருடைய தாயாரும், மங்கையர்க்கரசி என்று கூன் பாண்டியனுடைய மனைவி. இவங்க 3 பேர் தான். அந்த 63ல் 3 பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. பாக்கி 60 பேரும் ஆண்களாக தான் இருப்பாங்க. இந்த மங்கையர்க்கரசியார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சமண மதம் ஓங்கி இருக்கிறது மதுரையில், சைவம் வந்து அது மங்கி போய் கொண்டு இருக்கிறதுன்னு அவங்களுக்கு கவலையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, திருஞான சம்பந்தரையும் அழைத்து அவன் வந்து இந்த சமண மதத்தினுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே சமயம் என்ன அப்படின்னா, அந்த கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோய் என்று ஒரு நோய் வருது. வெப்பு நோய்னா ஜுரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மன்னனை வந்து வாழை இலையில் போடுறாங்க. அந்த வாழை இலையை கருகி போயிடுது. அந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குது அவனுடைய உடல். அந்த இடத்துக்கு இந்த நோயை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திருஞான சம்பந்தரை அழைப்பு விடுறாங்க. திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வேதாரண்யத்திலிருந்து அவர் புறப்பட்டு மதுரைக்கு செல்லுகிறார். அங்கே சமணர்கள்லாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்களாக குண்டர்களாக இருப்பதனால் பயந்து விடுகிறார் அப்படின்னு அந்த மங்கையர்க்கரசி அம்மா நினைப்பாங்க. அந்த குழந்தை எப்படி போய் இவரை வந்து நம்மளுடைய கணவரை குணமாக்க போகுது அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஞான சம்பந்தர், என்னால் ஆவது எதுவும் கிடையாது, இறைவனால் ஆக முடியாதது எதுவும் கிடையாது. சொக்கநாத பெருமன் இருக்கிறாரு, நீங்கள் ஏமா வருத்தப்படுறீங்க, அவருடைய அருளால் என்னால் செய்ய முடியும், அது குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருநீரை எடுத்து வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வலது பக்கம் வந்து மிக விரைவில் குணமாகாது, இடது பக்கம் தான் குணமாகும் விரைவில்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து வெப்பு நோய் வந்து இந்த மன்னன் படுத்திருக்கிற போது இடது பக்கம் வந்து நாங்கள் சரி பண்ணுறோன்னு சமணர்களாக இருப்பாங்க. அவங்க மந்திரம் சொல்லி நீரெல்லாம் தெளித்து அதெல்லாம் செய்வாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு 13 வயசு குழந்தை திருநீரை எடுத்து அந்த கூன் பாண்டியனுடைய வெப்பு நோய் இருக்கின்ற வலது பக்கம் பூசிவிடும். அப்போ பூசுகிற பதிகம், பூசுகிற போது பாடுகிற பதிகம் தான் நாம் இப்போல்லாம் பாடி மகிழ்கிறோம் இல்லையா, பூசிக்கிறோம் இல்லையா. உடலில் சரியில்லாத போது மந்திரமாவது நீர், வானவர் மேலது மேறு, சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்தூவர் வாய் உமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே அப்படின்னு தொடர்ந்து 10 பாட்டு பாடி 11வது பாட்டு திருக்கடை காப்பு அப்படின்னு பாடுற பொழுது அந்த மன்னனுக்கு வந்து முழுமையாக அந்த வெப்பு நோய் நீங்கி அவன் எழுந்து விடுகிறான். கூனாக இருந்த அந்த மன்னன் நிமிர்ந்து நின்றதனால் கூன் பாண்டியன் என்ற பெயர் மாற்றப்பட்டு நின்றசீர் நெடுமாறன் என்ற பெயரில் நீங்கள் 63 வரிசையில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நின்றசீர் நெடுமாறன் ஒரு சிலை இருக்கும். அதான் அந்த மன்னன். அப்போது அந்த திருநீர் வந்து வெப்பு நோயை நீக்கிய அருள் வந்து அந்த திருநீருக்கு அந்த சக்தி உண்டு. அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த புறச்சமயத்தார் என்று சொல்லுகிற அந்த கிறித்துவர்கள், இஸ்லாமியரை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே சின்னங்கள் இருக்குது பார்த்துங்க, சிலுவையாக இருக்கட்டும், இந்த ஜெபமாலையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து போடுறதுக்கு வந்து வெக்கப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நல்லா ஃபேன்சி ட்ரெஸ் போட்டால் திருநூறு பூசக்கூடாது, வளையல் கலட்டி வச்சுருவோம். இப்போ யாருமே வந்து மங்கள பொருள் எதுவுமே யாருமே அணிகிறதே இல்லைங்க. என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார், தலைவிரி கோலமாக இருந்தால் நாட்டிற்கு நல்லதில்லை அப்படின்னு. நம்ம நாடு முழுக்க அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். தலைவிரி கோலமாக தான் பிள்ளைங்க இருக்குது இல்லையா. தலைவிரி கோலமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட இதிகாசத்தில் 3 பேர் தலைவிரி கோலமாக இருந்திருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி இருந்திருப்பாங்க, ஐம்பெருங்காப்பியத்தில் கண்ணகி தலைவிரி கோலமாக இருப்பாங்க. சீதாதேவி ராமாயணத்தில் அசோகவனத்தில் தலையை விரிச்சுட்டு தான் இருப்பாங்க. மகாபாரதத்தில் திரௌபதி தலையை விரிச்சுட்டு அவங்கள துரியோதனனை வென்ற பிறகு தான் தலைமுடியை முடிவுன்னு சொல்லுவாங்க. 3 பெண்களும் தலைவிரி கோலமாக இருக்க பாருங்களேன். 3 பேரை இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வாழ்க்கை நல்லா இல்லை, உண்மை இல்லையா. அதனால் தலைவிரி கோலம் என்பது நமக்கு ஆகாத ஒன்று. முடிந்தவரையே கூந்தலை முடிய வேண்டும். குறைந்தபட்சம் கோவிலுக்கு வரும் பொழுதாவதும் நம்ம பாரம்பரிய உடையுடனும் கூந்தலை முடிந்தும்
அந்த வளையல் இந்த மாதிரிலாம் மங்கள பொருளோடு வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் என்ன அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம பெரிய இடத்துக்கு தள்ளிட்டு போயிடும். அதனால் நம்ம அதெல்லாம் பின்பற்ற வேண்டும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க கோவிலில் எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு ஃப்ளக்ஸ் போட அடித்து ஒட்டிட்டாங்க. அந்த மாதிரி வருதுங்க பிள்ளைங்க. அது என்ன அப்படின்னா பிறருடைய கவனத்தை திருப்பக்கூடாது என்ற, கோவிலுக்கு வர்றவங்க சாமியை கும்பிடணும், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து திரும்பி நிற்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் போட சொல்லணும். அவங்க போடுறதுனால யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. அப்படியான சமுதாயத்தில் இருந்து கொண்டு நாம் இந்த மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமாக நம்ம வந்து புனிதப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த திருநீரை நம்ம பூசணும். வந்து புறச்சமயத்தாரெலாம் வைக்கப்பட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. நாம் மக்கள் என்னென்னா திருநீர் பூசணும் அப்படிங்கிறது வந்து குழந்தையிலேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். காலையில் எழுந்திருக்கணும், சாமி கும்பிடணும் அப்படிங்கிற வழக்கம்லாம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன குழந்தை தானே ஷூ செப்பல்லாம் போட்டுருப்படியே அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க கோயிலுக்குள்ள. அது வந்து ஒரு தனிப்பட்ட ஆத்மா, அதுக்குன்னு சில வரைமுறைகள்லாம் இருக்குது. அதுக்கு இப்போ பழக்கினா தான் பின்னாடி அதை செய்யாது. அப்புறம் நம்ம அப்போ தான் போட்டோமே அப்படின்னா செருப்பெல்லாம் போட்டு வர்ற குழந்தைங்கள்லாம் பழக்கத்திற்கு வந்துடும். எப்போதுமே குழந்தையிலேருந்து பழக்க வேண்டும். அதே போல் என்ன அப்படின்னா இந்த திருநீர் பூசுவது மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து நிறைய இடங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விழாக்கள்லாம் நடக்கிறப்போ, திருமண விழாவாக இருக்கட்டும், பூப்பு நீராட்டு விழா, காது குத்து விழா நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாமா, அத்தை, அக்கா, அண்ணன்லாம் சொல்லி ஒரு சாக்லேட்டை ஒன்று பின் பண்ணி கொடுத்துருவாங்க. அது முழுக்க குப்பையை, அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு எல்லோரும் குப்பையை போட்டு போயிடுவாங்க, மண்டபமே குப்பையாக போயிடும். அதை நம்ம என்ன முயற்சிக்கலாம் கொஞ்சம் அப்படின்னா, நான் நிறைய இடத்துல அதான் சொல்லிட்டு வரேன், நம்மால் முடிஞ்ச அளவில் கையேடுகளாக இந்த திருமுறைகள், தேவாரம் இதெல்லாம் ஒரு பாட்டு 2 பாட்டாக நம்ம அச்சடித்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லையா? அதே போல் என்னென்னா பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதாவது விடியும் வரை விழித்திருக்க வேண்டும் என்று சிலவங்க சினிமாலாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா? பக்தி படங்கள்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதே போல் பார்க்குறப்ப அந்த திருவிளையாடல், திருவருட்செல்வர், நீங்கள் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அந்த படமெல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்க, அந்த திரைப்படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இறையருள் எப்படி இறங்கி வந்திருக்கிறது என்பதை வந்து படம் பிடித்து காட்டியிருப்பாங்க. திரைத்துறை வந்து இன்றைக்கு வேணால் காலம் மாறி போயிருக்கலாம். ஆரம்ப காலத்தில் பக்தி படங்கள் தான் அதிகம் வந்திருக்கு. அந்த வரிசையில் பார்க்குறப்போ திருவருட்செல்வர், திருவிளையாடல் புராணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கந்தன் கருணை, இந்த மாதிரி படம்லாம் நம்ம வந்திருக்கதை பார்த்துருக்கோம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டணும். இந்த குழந்தைங்க பார்க்காது, அதை வந்து இந்த மாதிரி படம்லாம் என் பிள்ளை பார்க்காது அப்படின்னு நாமளே முடிவெடுக்கக்கூடாது. வித்தியாசமான காட்சிகள் வருது அப்படின்னா குழந்தைங்களுடைய மனது ஈர்க்கப்படும். அந்தபடி பார்க்குறப்ப குழந்தைங்களை வந்து அந்த இது என்ன பாகுபலி, புலி, அந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 தடவை பார்த்த பிள்ளைலாம் எனக்கு தெரியும், உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா வித்தியாசமான காட்சி உள்வாங்கப்படுவது. ஆக நம்ம வித்தியாசமான காட்சிகள் சொல்லக்கூடிய சரஸ்வதி சபதம் அந்த மாதிரி படங்கள்லாம் நாம் போட்டு காட்ட நிச்சயமாக குழந்தை பார்க்கும். நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா அது மாதிரியான வகையில் தான் நம்ம வந்து பக்தியை வந்து பரப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். பக்தி என்பது நாம் முதலில் வந்து புறச்சமயத்தாருக்கு எதிராக அல்லாமல் நம்மை நோக்கியவர்கள் வருகிற அளவிலே நம்ம வந்து இருக்கணும். திருநீர் பூசுவது வந்து மிக முக்கியம். ஏன்னா இறை அருள் அதில் இருக்குது. நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்சம், நம்ம முதல்ல பார்த்தது சிவலிங்க திருமேனி, நிறைய இருக்குது, சொல்ல நேரம் கிடையாது. லிங்க திருமேனி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவருக்கு அணிகின்ற வில்வத்தலம். வில்வம் தலத்தையும் பார்க்குறப்போ நமக்கு வந்து 3 இலையாகவும் 5 இலைகளாகவும் இருக்கக்கூடியது. அதுதான் அந்த சண்டன் என்ற கதையை நான் சொன்னேன். அவன் திருநீர் அது வந்து இந்த வில்வத்தை பறித்து போட்டு தான் இறையருள் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் குரங்கு முகத்துடன் இருந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து பின்னால் பிறக்கக்கூடியவர். அவர் வந்து அப்படி தான் குரங்காக இருந்து கொண்டு இலைகளை பறித்து விட்டு அந்த அர்ச்சித்ததுனால மறுபிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கின்ற சாதாரண மனிதராக சக்கரவர்த்தியாக படைக்கப்படுகிற பொழுது அந்த மனிதனை என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு பழைய முகத்தோடு நான் பிறக்க வேண்டும், முசுகுந்தன்னா குரங்கு முகமுடையவன் என்ற அர்த்தம். அதனால் அவர் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியாக பிறந்ததுக்கு காரணம் இந்த வில்வத்தலம் தான். ஆக வில்வம் அர்ச்சிப்பு வந்து நமக்கு மிக முக்கியம். அதே போல் திருநீரும். ருத்ராட்சம் என்பது எது முக்கியம் அப்படின்னு சொன்னால், ருத்ராட்சம் அணிவதனால் சில இடங்களில் வந்து நம்ம அணியக்கூடாது, அது வந்து பயப்படக்கூடியது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்றுங்க, இறைவன் என்பவன் சிவபெருமானுக்கு பயம் என்பதை நம்ம வந்து அவர்கிட்டே நம்ம போக வேண்டியதில்லை. அவரை வணங்குவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அதே சமயம் என்னென்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இன்றைய நேரம் இந்த நேரத்தில் நாம் இங்கே எல்லோரும் சந்தித்து உட்கார்ந்துருக்கோன்னா அவனுடைய அருள் தான். எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க பாருங்கள். எத்தனை பேர்னால இறைவனுடைய இந்த சிறப்புகளை கேட்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் சொல்வதற்கு இணங்க அவருடைய அருள் இருந்தால் தான் நம்ம சிவனை வணங்க முடியும். அதற்கான சிந்தனையை அவர் தூண்டுவார். அப்படிப்பட்ட சிவபெருமானை வணங்குகிற பொழுது நம்ம ருத்ராட்சம் தாராளமாக அணியலாம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, காஞ்சி பெரியவர் இருக்கார் இல்லையா, பெரியவா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் பெரிய மகான்னு சொல்கிறோம்.
என்ன சொல்லுவாங்கன்னா சந்திர மௌலீஸ்வரருடைய அருள் பெற்றவர், காஞ்சி பெரியவர். அடுத்தடுத்து வந்தவங்களை பற்றி நமக்கு பேச்சில்லை. அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் மாங்கல்யத்தில் அணியலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செட்டிநாடு என்று சொல்லக்கூடிய காரைக்குடி பக்கம் செட்டிநாடு உள்ள ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே அணிந்திருப்பார்கள், ருத்ராட்சம் அணிந்திருப்பார்கள். அப்புறம் அவங்களுடைய 60ஆம் கல்யாண சஷ்டியத்த பூர்த்தி என்ற அந்த விழாவிலெல்லாம் கௌரி சங்கரம் அப்படின்னு இயற்கையாக இரட்டையாக ஒட்டியிருக்கின்ற ருத்ராட்சம் இருக்கும். நானே வந்து ஒரு 6-7 வருடத்திற்கு முன்னதாக கோடம்பாக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிவன் கோயில் திருவாலீஸ்வரம் கோவிலில் என்னுடைய சொற்பொழி முடிச்சுட்டு நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு நான் வந்து இந்த ருத்ராட்சம் கட்டி விட்டுருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த தீட்டு, அப்புறம் வந்து இல்லற வாழ்க்கை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன் இவ்வளவு உறுதியான அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இறைவன் பெரும் ஜோதி இல்லையா, ஜோதி பிழம்பாக நிற்கக்கூடியவன். இப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சின்ன ஒரு தீக்குச்சியில் ஒரு கங்கை போட்டோம்னா அது என்னென்னா உள்வாங்கிக்கும் இல்லையா, அதை எதிர்த்து போகாது. அதுபோல் உயர்ந்த அளவில் இருக்கின்ற ஜோதி பிழம்பாக விளங்குகின்ற சிவபெருமானுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒரு கங்கு தான், பறந்து சாம்பலாக போகக்கூடியவர்கள் தான், குற்றமற்றவன். அப்படிப்பட்ட இறைவனை யாரும் குற்றப்படுத்த முடியாது, யாரும் அவரை போய் நம்ம தீண்ட முடியாது. ஆனால் இறங்கி வரக்கூடியவர், அதுதான் அவருடைய சிறப்பே. என்னென்னா, அடியவருக்கு அடியவனாக இறங்கி வரக்கூடியவர், அதே சமயம் உயர்ந்த தலைவனாக விளங்குகின்றார், பிரபஞ்சத்தை கட்டி காக்கக்கூடியவர், இருகரம் சேர்ந்தறியா இறைவன், யாரையும் அவர் வணங்கினது கிடையாது, மிகப்பெரியவன். எந்த சொல்லலாம் இருக்கிறதோ, மிக அளவிட பெரியது அளப்பெரியது அப்படிலாம் இருக்கோ, அது எல்லாமே சிவபெருமானை தான் சாரும். அந்த இடத்துல நாம் வந்து இறைவனை பற்றி நினைக்கின்ற பொழுது அது ருத்ராட்சம் அணிவதை முக்கியமாக கருதுகிறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, திருநீரை நம்ம சொல்லிட்ட மும்மதத்திலே பயன்படுத்திக்குவாங்கன்னு. இன்னும் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, திருவாசகம், தேவாரம், இதெல்லாம் நாம் திருமுறைகள் பாடுறோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏற்ப உள்ள திருமுறைகளே பாடுறோம். குழந்தை வேணும், திருவெண்காட்டு பதிகம் இருக்குது, காசு வேணும், வாசு தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற மூவர் முதலிகளும் மூவர் முதலிகள் யாருன்னா சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மூவரும் இருக்காங்க. மூவருமே காசுக்காக பாடியிருக்கிறாங்க. வாசு தீரவே காசு நல்குவீர்னு பாடியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திருமுல்லை வாயில், சென்னை அருகிற திருமுல்லை வாயிலில் சுந்தரர் பாடியிருக்கிறார் காசு வேணும், ஓனகாந்தன் தளி என்ற இடத்துல நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அப்படின்ற பதிகத்தை பாடியிருக்கிறாரு. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் அப்படின்ற பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடி பொருள் வாங்கியிருக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பணம் பொருள் வேணும்னா இந்த பதிகத்தெல்லாம் பாடலாம், குழந்தை வர வேணும்னா இந்த பதிகத்தை பாடலாம், படிப்பு வரணும்னா இந்த பதிகத்தை பாடலாம், உடல் எலும்பு முறிவுக்கு இது பண்ண நிறைய பதிகங்கள் இருக்குது இல்லையா. இந்த பதிகங்கள் எல்லாம் பாடி இறையொருள் பெற வேண்டும் என்பது தான் நம்ம சைவர்களுடைய மரபு. இதை பாடினா கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்கள் நம்பிக்கையோட மட்டும் சொல்லணும். ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தை இல்லாத ஒருவருக்கு திருவெண்காட்டு பதிகத்தை பாட சொல்லி அவங்களுக்கு குழந்தை உடனே ஒரு 2வது மாதமே குழந்தை உண்டாகி அவங்க அந்த குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நம்பிக்கையோடு செய்தோம் அப்படின்னா அது நடக்கும் என்பது திண்ணம். அந்த வகையில் நாம் வந்து இந்த பதிகங்கள்லாம் பாடுறோம். ஆனாலும் இந்த திருநீர், ருத்ராட்சம் வந்து பயத்தில் அணியாமல் இருப்போம். திருநீர் கூட அப்படி தான் நாகரிகம் கருதி பூசாமல் இருப்பவர்களும் உண்டு, பூசுகிறவர்களுக்கும் உடலோடு சார்ந்து விடும். அப்புறம் வில்வத்தெல்லாம் நம்ம கோயிலுக்கு போனால் வில்வம் வாங்கிட்டு போய் அரிசிப்போம். லிங்க திருமேனியோடைய திருக்கோலத்தை நம்ம பார்க்கணும், நம்ம கோவிலில் தான் போய் பார்ப்போம். பெரும்பாலும் வீட்டில் வச்சு யாரும் பூஜை பண்ணுறதுக்கு அச்சம் உள்ளவர்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த தேவாரம், திருவாசகம், ஏனைய சிவபெருமானை பற்றிய சிறப்புள்ள பாடல்கள், பதிகங்கள் எல்லாவற்றையும் இந்த சிவராத்திரி அப்போ நம்ம வந்து பாடி ஆகணும். சிவபுராணம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதே போல் முற்றோதல்னு சில கோவில்கள் நடக்கும். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் உள்ள 51 பாடல்களை பாடி முற்றும் மோதி முற்றோதல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதே நாம் என்ன இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்னா அப்படின்னாக்க, நாம் எப்பொழுதுமே ஓம் நமச்சிவாய, அதுதான் நமக்கு வந்து மகா மந்திரம். அந்த மந்திரத்தை மட்டும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்கும். அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட சிந்தை வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த திருநீர் பூசணும் அப்படின்னா உடலோட சார்ந்துரும், பூசாமையும் இருப்பாங்க. ருத்ராட்சம் அப்படி தான் சொன்னேன் பாருங்கள். இந்த மகா மந்திரம் மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா மனதில் நின்று சிந்தையில் பதிந்து விடும். சிந்தையில் பதிந்தது என்றால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பிறவியில் செய்கின்ற எல்லாமே 3 பிறவிக்கும் தொடரும் அப்படிம்பாங்க. 3 பிறவி, நம்ம இந்த பிறவியில் செய்கிற எல்லாமே அடுத்தடுத்த பிறவிக்கு தொடரும். அதில் முக்கியமாக என்ன தொடரும்னா கல்வி வந்து தொடரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது, சாஸ்திரத்தில் சொல்லுது. நம்ம இந்த பிறவியில் படித்த கல்வியினுடைய பலன் வந்து 3 பிறவிக்கும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நமச்சிவாய் என்று நாம் வந்து ஓம் நம
நமச்சிவாய் என்ற இந்த மந்திரத்தை சொல்லுகிற போது அது சிந்தையில் பதிந்து கொண்டு 3 தலைமுறை 3 பிறவிக்கு நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கோமா நிலைமைக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதாவது கோமா நிலைமைக்கு போகிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு உள்ளே நடக்கிறது அவங்களுக்கு தெரியும். நாம் சொல்கிறதுக்கு பதில் சொல்லறதுக்கு அவங்களுக்கு முடியாது. அதான் கோமா ஸ்டேஜ். ஏன்னா உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கிற பொழுது கூட இந்த நமச்சிவாய மந்திரம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளை காக்கக்கூடியது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவன் அடியார்களை எல்லாருமே இறக்க போகிறவங்க தான் இல்லையா, எல்லாருமே இறையடி சேர போகிறவங்க தான். சிலர் என்னென்னா முக்தி அடைந்து இறைவனோடே கலந்து விடுவார்கள், சிலர் மறுபிறவி வருவார்கள். நாம் செய்கின்ற வினைக்கு ஏற்ப மறுபிறவி கொடுப்பார் இறைவன். சிவனடியார்கள் அவங்கள உயிர் கவுகிற பொழுது உயிர் எல்லாருக்கும் போகும் இல்லையா, அந்த நேரம் யம பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் தான் எல்லாருடைய உயிரையும் கவிட்டு போவான் அப்படின்னு. ஆனால் சிவனடியார்கள் உயிரை மட்டும் யவன் கிட்ட வரமாட்டான். யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னா சிவகணங்களே எடுத்துகிட்டு போவோம். அப்போ நம்ம அவருடைய அருளாலே நாம் வணங்கி அவரை இந்த உலோகத்திலிருந்து நம்ம செல்லுகிற போது சிவன் அருளாலே நம்ம செல்லுகின்றோம். அப்படி சிறப்புமிக்க இந்த சிவ மந்திரத்தை நாம் தினந்தோறும் காலை மாலை வேளையில் சொல்லலாம். சில இந்த என்ன சொல்கிறது, ஊடகங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா சிவாய நமக வசி வசி என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் நிறைய பாராயணம் செய்வதற்கோ அல்லது நம்மளோட சூழலுக்கு ஏற்ப நம்ம மனம் ஒப்பாது. நம்ம இது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு சில நேரம் அச்சம் சந்தேகமெல்லாம் வரும். எந்த சந்தேகமே இல்லாமல் எந்த நேரத்தில் வேண்டாலும் நம்மளுடைய என்ன குறிப்பாக சொல்லணும்னா கழிவறையை தவிர, குளிக்கிற நேரத்தை தவிர, குளிக்கும்போது கூட சிலர் சொல்கிறாங்க, அதை கூட நம்ம ஒதுக்கி வைக்கலாம். அது தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நம்ம எப்போ வேணாலும் சொல்லலாம். நடுராத்திரியில் எழுந்துச்சு ஒரு பாத்ரூம் போகிறோம்னா கூட அந்த நேரம் கூட சொல்லலாம். நமச்சிவாய என்பது மிகப்பெரிய மந்திரம். இறைவன் நமக்கு அருளக்கூடிய அளவிலே திருமுறைகளோ தேவார திருவாசங்களோ பாடுவதை விட இந்த நமச்சிவாய மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற போது முழுமையாக இறைவன் அருள் நமக்கு நிச்சயமாக கிட்டும். நமச்சிவாய என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, நான் என்பது மறைப்பு சக்தி. நம்மளுடைய முன் ஜென்மத்தில் இருக்கிறதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிற இறைவன் உண்டா இல்லையா? நமக்கு முற்பிறவியில் என்னவா இருந்தோம் நமக்கு தெரியுமா? தெரிஞ்சால் என்ன ஆகும் இல்லையா? முற்பிறவியில் ஒரு ராணியாக இருந்திருக்கலாம், ஒரு நாயாக கூட இருந்திருக்கலாம். அது தெரிஞ்சால் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், மகிழ்வத்தரமா இல்லைன்றதுக்கு. அதனால் இறைவன் அது மறைப்பு சக்தி என்று நான் என்று குறிக்கும் விளைவிக்கும். மா என்றால் மாயா மலம். மலம்னா நம்ம செய்கிற வினைகளுக்கு ஏற்ப வரக்கூடிய மலங்கள். நம்ம சிவா என்றால் சி என்பது சிவனை குறிக்கும், வா என்றால் அம்பாளை குறிக்கும், அருட்சக்தியை குறிக்கும். யா என்பது நம்ம உயிர். இதுதான் நமச்சிவாய என்பது. இதில் சிவாய நம அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். சிவாய நம அப்படின்னா இந்த உயிர் மறைப்பு சக்தி மாயா மலம் எல்லாம் பின்னாடி போயிடும். சிவை என்று சொல்லுகிற போது, சிவாய நம என்கிற போது சிவனும் சக்தி முன்னதாக வந்து விடுவார்கள். அதனால் நமச்சிவாய என்றோ அல்லது சிவாய நம என்றோ நாம் அன்றாடம் பூசிக்க வேண்டிய திருமந்திரம். குறிப்பாக இந்த சிவராத்திரியில் நாம் செய்ய வேண்டியது, லிங்க திருமேனிக்கு வில்வ அர்ச்சனை செய்து ருத்ராட்சம் அணிபவர்கள் விருப்பப்படும் முழு மனதோடு அச்சம் இல்லாமல் அணிய விரும்புபவர்கள் அணிந்து கொள்ளலாம். திருநீர் கண்டிப்பாக பூசியே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, கங்காளன் பூசும் கவச திருநீர் மங்காமல் பெருவாழ்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதுக்கு ஒரு பொருள் தவறாக என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, கவச திருநீர் அப்படின்னா சிவபெருமானுக்கு கவசம் திருநீர். அவர் அதனால தான் அதை பூசியிருக்காருன்னா, சிவபெருமானுக்கு எதுக்கு கவசம்? அவர் தான் எல்லாருக்கும் கவசமாக இருக்கிறார், அவருக்கு எதுக்கு கவசம்? அப்படி அல்ல. இந்த திருநீரை போல சாம்பலாகத்தான் நீ போக போகிற என்பதை மனதில் வைத்து கொண்டு தலைச்செருக்கை அறுத்து பிறப்பருக்கும் பெம்மான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்றால் திருநீர் நாம் பூச வேண்டும். அது மாதிரி பூசிக்கொண்டு நம்ம இந்த வில்வத்தலத்தை வைத்து இந்த சிவராத்திரி நேரத்தில் அர்ச்சிக்கிற பொழுது நமக்கு நான் என்ன ஒரு சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒருவர் ஆனால் பெண்ண ஒருவர் சிவபெருமானை இன்றைய நேரம் வணங்குகிற பொழுது அந்த குடும்பத்திற்கே நன்மை கிடைக்கும். இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் வணங்குகிற பொழுது அந்த தெருவுக்கே நன்மை கிடைக்கும். தெருவில் இருக்கிற வணங்குகிற போது ஊருக்கு கிடைக்கும். ஊரில்னா அந்த உலகத்திற்கு அப்படின்னு அந்த வரைமுறைகள் இருக்கிறது. ஒருவருடைய இது எல்லாருக்கும் பரவும் நன்மை அப்படிங்கிறப்ப நம்ம செய்கிறது நமக்கு என்ன தயக்க வேண்டி கிடக்கு. நன்மை நடக்கும், அவரை சரணாகதி அடைந்தால் நன்மை நடக்கும் என்று வெகுவாக சொல்லுகிற போது அவரை பின்பற்ற வேண்டும். சிவபெருமான் நம்ம குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், எப்படியோ நிறைய எல்லை தெய்வம் அப்படிலாம் நம்ம கிராமப்புறத்திலும் சரி, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் என்னென்னவோ சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வணங்குறதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது இறைவனுடைய அருள்பாடு. ஆனால் என்னென்னா, யாதொரு தெய்வம் காண்டினும்
அங்கே மாதுரு பாகன் தான் நிற்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சித்தியார்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, யாதொரு தெய்வம் காண்டினும் அங்கே மாதொரு பாகன் தான் நிற்பான். அப்படின்னா எந்த தெய்வத்தை போய் நீங்கள் வணங்கினாலும், குலதெய்வமாக இருக்கட்டும், உங்கள் இஷ்ட தெய்வம் எது வணங்கினாலும், அந்த தெய்வம் நமக்கு அருளிப்பாரி செய்வதற்கான காரணம் சிவபெருமானோட சக்தி. அவர் தான் போய் இந்த பெண் வந்து இந்த வணங்குற அவளுக்கு நீ அருள் புரியணும்னு கட்டளையிடு சிவபெருமான் தான். அப்போ என்ன அப்படின்னா, இந்த இஷ்ட தெய்வங்களாம் வணங்குறதை விட குலதெய்வம் நம்ம கண்டிப்பாக வணங்கியே ஆகணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வருபவர்கள். நமக்கு முன்னதாக பிறந்து, அதுவும் எப்படி அவங்க புனித ஆத்மா வர்றாங்கன்னா, முன்னோர்கள் எல்லாருமே நம்ம குலதெய்வம் ஆயிட முடியாது. இறைவன் தேர்ந்தெடுத்து இந்த குலத்திற்கு நீ தெய்வமாக போகணும் அப்படின்னு ஏதாவது சிறப்பான ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அவர் குலதெய்வமாக நம்ம கொடுக்குறார். அதனால் அவங்கள வணங்கி ஆகணும். முன்னோர்கள் வணங்குறது மிக முக்கியம் என்று திருக்குறளே சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நமக்கு முக்கியம். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக வணங்கக்கூடிய பெருங்கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வணங்கலாம், எப்போ வேணாலும் வணங்கலாம், என்ன வச்சு வேணாலும் வணங்கலாம், எதுவுமே இல்லாமலும் வணங்கலாம். நம்ம நிறைய படோடவமாக வச்சு இப்போ படையல் போட்டு அது இதுன்னு இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை, கொண்டக்கடலை, பொங்கல் இதெல்லாம் வச்சு வழிபாடுறது தவறு கிடையாது. அதெல்லாம் வழிபடுற போது கூட ஒரு நிமிடமாவது இறைவனுடைய சிந்தையில் நம்ம அமரணும். அவரை நம்ம சிந்தையில் வச்சு ஒரு நிமிடமாவது நீ தான் எனக்கு வேறு கதியே இல்லைன்னு நம்ம சரணாகதி அடைந்து விட்டால், ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் இறைவன் எல்லோருக்கும் அருள் பாலிப்பார். அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் அருளிப்பாடு செய்யும்படியாக நமக்கு இந்த சிவராத்திரி நேரத்திலே இந்த தருணத்தை இறைவன் எனக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்ததற்காக, உங்கள் அனைவரையும் சந்தித்ததற்காகவும் இறைவனுக்காக நன்றி சொல்கிறேன். அந்த வகையில் தையல் நாயகி உடனாய வைத்தீஸ்வரனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த இனிய நேரத்திலே நிகழ்ச்சி நிறைவு செய்தியில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.